ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி அரிசி பாயாசம். அதுக்கு இன்றைக்கி ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நான் இன்றைக்கி பாயாசத்துக்கு பாஸ்மதி ரைஸை கழுவி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா ஓரளவுக்கு பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்திட்டு நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்தெடுத்துக்க போகிறோம். இப்போ முந்திரி திராட்சை உள்ளே சேர்த்துட்டு திராட்சை நல்லா பலூன் ஆகிற மாதிரி இருக்கிறப்போ எடுத்துருங்க. இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் எப்போவும் அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுங்க. ஏன்னா பாயாசம் செய்யும்போது பால் கொதிக்கும் போது அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பாத்திரம் எடுக்கிறது. இப்போது பால் இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வர்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு பாஸ்மதி ரைஸ் நல்லா வேகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கணும், அது முக்கியம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை அளவு உங்களோட இனிப்புக்கு தேவையார் போல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். 2 நிமிஷம் போல் ஆயிருச்சு. இந்த டைமில் ஒரு 4 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுங்கிறங்காட்டி கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்திக்க போகிறேன். சேர்த்தாட்டியும் பரவாயில்ல. இப்போ இந்த டைமில் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாதாமையும் பிஸ்தாவையும் இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.